கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. நம்ம நாராயணியத்தில் 83 தசகங்களை பூர்த்தி பண்ணிட்டு இப்போ 84வது தசகம் குருக்ஷேத்திர சமாகமம் அப்படின்ற தசகத்துக்கு வந்திருக்கோம். அதனுடைய ஸ்லோகத்தை பார்க்கலாம். क्वचित तपनो पराक काले पुरिणित तत्कृत वर्म कामसूनो यत्कुलमहिलावृत सुतीर्थं समुभगतोसि समन्त पंचकाक्यम. ஒரு நாள் தபனோ பராக காலே, அதாவது சூரிய கிரகணக்கார காலத்தை இது குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்படி ஒரு காலத்தில் கிருத்தவர்மனையும் காமதேவ ரூபனான பிரத்யும்னனையும் துவாரகாபுரியில் காவல் வைக்கிறார் சுவாமி. யாதவர்களாலும் ஸ்திரீ ஜனங்களாலும் சூழப்பட்ட குருக்ஷேத்திரத்தில் சமந்த பஞ்சகம் அப்படின்னு ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு சுவாமி கிளம்புறார். அடுத்த ஸ்லோகம். பகுதர ஜனதா ஹிதாய தத்ர த்வமபி புனன் வினிமஜ்ஜய தீர்த்ததோயம் த்விஜகண பரிமுக்த வித்தராசிஹே சமமிலதா குரு பாண்டவாதி மித்ரைஹி. இதில் ஒரு வார்த்தை வருது, த்விஜன்னா பிராமணனை குறிக்கக்கூடிய வார்த்தை. பல பேருடைய நன்மைக்காக நீரையும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் சுவாமி என்ன பண்ணுறார், ஸ்நானம் பண்ணுறார். அந்த தீர்த்தத்தை மேலும் புனிதமாக்குறார் தன்னுடைய ஸ்நானத்தால். த்விஜகண பரிமுக்தம், அதாவது பிராமணாளுக்கு நிறைய தானம் பண்ணி அங்கே வந்திருந்த பிராமணாளுக்கு கௌரவர் பாண்டவர் முதலிய உற்றார் உறவினர்களோட அளவலாகிறார் சுவாமி. பாண்டவாதி மித்ரைஹி, அப்போ அவளோட சேர்ந்துட்டு, மித்திரர்கள்னால் பந்துக்கள், அவளோட எல்லாம் உறவாடிண்டு சுவாமி இருக்கார். அடுத்த ஸ்லோகம். தவ கலு தயிதா ஜனை சமேதா திருபத சுத த்வயி காட பக்தி பாரா ததுதித பவதா ஹிருதி பிராகரைர் அதிமுமுதே சமமன்ய பாமினிபிஹி. அப்போ தவ கலு தயிதா, அப்போது உம்மா கிட்ட ஆழ்ந்த பக்தி படித்த திரௌபதி உம்முடைய மனைவிமார்களோட திருபத சுதா த்வயி, சுதானா பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, சுதா இந்த இடத்துல மனைவியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ மனைவிமார்களோட அளவலாவிண்டு அவளை நீர் கவர்ந்த மணந்த வரலாற்று எல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரையும் மணந்துண்டார், அப்போ எப்படி அவளை கவர்ந்துட்டு வந்தாருன்றதெல்லாம் கேட்டு அங்கிருந்த மற்ற ஸ்திரீகளோட ரொம்ப மகிழ்ச்சி உங்களாக இருந்தாங்க. அப்போ திரௌபதி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ததனுச்ச பகவன் நிரீக்ஷ்ய கோபான் அதிகுதுகாத் உபகம்யமான இத்வா சிரதர விரஹாத் உரங்க ரேகாஹா பசுபவது சரசம் த்வம் அன்வயாசீஹி. அப்போ பகவானே, அதை தொடர்ந்து நீ கோபர்களை பார்த்து அவளோடு அவளை அணுகி கொண்டாடிட்டு ரொம்ப நாட்களாக பார்க்காததுனால வருந்தி இழைச்சிருந்த அந்த கோபிகைகளை பிரியத்தோடு அணுகினீர். பசுபவது, பசுக்களை பராமரிக்கிற பவது பெண்கள், அந்த பசுக்களை பராமரிக்கிற பெண்களான அந்த கோபிகைகளை பிரியத்தோடு நீர் அணுகினீர் இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 4வது ஸ்லோகம். சபதி ச பவத் ஈக்ஷணோத்ஸ்வவேனே பிரமுதிதமான ஹிருதாம் நிதம்பினீனாம் அதிரச பரிமுக்த கஞ்சுலிகே பரிசித ஹிருத்யதரே குச்சே ஞலீஷீஹி. அப்போ உம்மை பார்த்த உற்சாகத்தில் மகிழ்ந்து அன்பு பொங்கிய உள்ளம் படைச்ச கோபிகைகள், அவளுக்கு அவ்வளோ ஹிருதம் நிதம்பி நீனாம், அப்படியே அவள் ஹிருதயம்லாம் சந்தோஷத்தில் பொறிக்கைகிறது. அப்போ அந்த கோபிகைகளுடைய ரவிக்கைகள்லாம் தாமே கட்டி விடுறது. அவளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷம். அவளுடைய முந்தைய பரிசயத்தால் மனோகரமான அந்த நகில்களை சுவாமி லைக்கிறார் அப்படின்னு வருது. ரிபுஜன கலஹை புனர்மே சமுபகதைர் இயதியே விலம்பனா பூத் இதி கிருத பரிரம்பணே த்வயி த்ராக் அதிவிவசா கலுராதிகா நிலீல்யே. அப்போ அடிக்கடி போர் வருது. ரிபுஜன கலஹைர்னா போர். அப்படி பகைவர்களோட போரால் உங்களை காண இவ்வளவு காலம் அவளுக்கு
விளம்பம் ஏற்பட்டுருது, அதாவது அந்த கால அளவு அவளுடைய காத்திருப்புக்கு ஏற்பட்டுடுது அப்படின்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிட்ட பொழுது ராதை உடனே பரவசம் அடைஞ்சு உம்மக்கிட்ட லயிச்சிட்டா இல்லையா. கலு ராதிகா நிலீல்யே, அப்படிப்பட்டவ இதை கேட்டோன்னே உம்மக்கிட்ட லயிச்சா இல்லையான்னு சொல்கிறது இந்த 6வது ஸ்லோகம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.